என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரீசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் 1 டிவைடட் பை x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நம்மளை வந்து மாற்ற சொல்கிறாங்க. இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிகிரி வந்து செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்ன? எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் செக் பண்ணலாம். நியூமரேட்டரில் பாருங்கள் 1 இருக்குங்களா? அப்போ 1 இருந்ததுன்னா இது என்ன மீனிங்னா 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். இப்போ எனிதிங் பவர் வந்து 0 வந்து என்ன 1. அப்போ 1 இன்ட்டு 1 வந்து என்ன 1, மதிப்பு வந்து மாறாது. சரிங்களா? அப்போ 1ன்னு என்ன அர்த்தம்? 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸினுடைய பவரில் வந்து என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ வந்து என்னென்னா நியூமரேட்டரோட டிகிரி வந்து 0. இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ரெண்டுமே என்ன இருக்குன்னா மல்டிப்ளைல இருக்குங்களா? மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வருங்களா? அப்போ டிகிரிங்கிறது என்ன? எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரதுனால டிகிரி வந்து என்ன 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து என்ன? நியூமரேட்டரோட டிகிரி வந்து 0, டினாமினேட்டரோட டிகிரி வந்து என்ன 2. எப்பயுமே டினாமினேட்டரோட டிகிரி வந்து ஜாஸ்தி இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் டிகிரி வந்து இதுதான் ஜாஸ்தி இருக்குது. இது வந்து என்னென்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே எந்த சம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா டிகிரி தான். டினாமினேட்டரோட டிகிரி தான் எப்பயுமே நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்டெப் 1 வந்து கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிக்கங்க. 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் இதை வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் இப்போ வந்து ஃப்ராக்ஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட்டரில் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இது வந்து தனிப்பட்ட முறையில் லீனியர் ஃபேக்டர், இதுவும் தனிப்பட்ட முறையில் லீனியர் ஃபேக்டர். புரியுதுங்களா? இது எக்ஸ் மைனஸ் 1, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகலை. அதாவது லீனியர் ஃபேக்டர் தான், எந்த ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர். இப்படி இருந்ததுன்னா இது எதில் வரும்? டைப் 1ல் வரும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1. இங்கே நடுவில் எப்பயுமே ப்ளஸ். செகண்ட் லீனியர் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு லீனியர் ஃபேக்டரை எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டோம். செகண்ட் லீனியர் ஃபேக்டரை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு. இங்கே நியூமரேட்டரில் என்ன வரும்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு எழுதுகிறோம். இங்கே ஏபிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ஸ். அவ்வளோதான். எப்படி பிரிச்சேன்னு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லீனியர் ஃபேக்டர் ப்ளஸ் செகண்ட் லீனியர் ஃபேக்டர் போட்டு மேலே ஏபின்னு போட்டு பண்ணுங்கள். ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட். நம்மளோட எய்ம் என்னென்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வந்து வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். அது ஈஸியான நம்ம ஒரு டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கிறதுங்க பார்க்கலாம். 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இதை அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே வந்து என்னென்னா டிவைட் பை கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் ஃபில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அதை அப்படியே எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இதோட நியூமரேட்டர் பாருங்கள், நியூமரேட்டர் என்ன இருக்குது ஏ, அதை அப்படியே எழுதிங்க. எழுதிட்டு டினாமினேட்டர் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குங்களா? அந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே மறைச்சிருங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் 1. அதை தூக்கி இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ். அடுத்து பி. இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மறைச்சிருங்க. ரிமைனிங் இருக்கிறது என்ன நம்மளுக்கு? என்ன? எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்ம என்னென்னா அது ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர் ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து என்னென்னா ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர் வரும்போது நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். சரியாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன? 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதை வந்து பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோம்னா மூணாவது ஸ்டெப் நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணோம், ஃப்ராக்ஷனை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதணும். செகண்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்துருக்கோம். மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இந்த டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குங்களா? எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபேக்டர் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டர் 0 ஆகும்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் 1 இருக்குங்களா? அப்போ நம்ம இது 0 பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் 1 கொடுத்தா தானே 0 ஆகும். ஏன்னா 1 மைனஸ் 1 தானே 0. நீங்கள் ஈஸியாக ஞாபகத்திற்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நம்பர் பாருங்கள், இங்கே மைனஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து மைனஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். இங்கே மைனஸ் 1 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? +1. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக
ப்ளஸ் ஒன்னு கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டர் என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். இது வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி நம்ம எந்த ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த வந்து 1 நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே இருக்க 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 + 1 ப்ளஸ் பி இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 - 1. இப்போ 1 - 1 வந்து என்ன, 0. அப்போ 0 இன்ட்டு பி வந்து என்ன, 0. அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரிங்களா? இப்போ அடுத்து இது பாருங்கள், 1 ஈக்குவல் டு ஏ. இங்கே பாருங்கள், 1 + 1 வந்து என்ன, 2ன்னு வருங்களா? நம்மளுடைய எய்ம் வந்து என்ன, ஏனுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு வந்து என்ன, ஏனுடைய வேல்யூ தான் வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 1 இருக்குங்களா, அதை அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 வந்து இங்கே கீழே வரும்போது என்ன ஆகிடும்னா /2 மாறிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2. புரியுதுங்களா? அப்போ ஏனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஃபேக்டர் 0 ஆகும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே +1 இருக்குங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, -1. வெரி குட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம -1 கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். -1 + 1 வந்து என்ன, 0. அப்போ எதில் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் தான் கொடுக்க போகிறோம். அப்போ எங்கெல்லாம் டிக் பண்ணியிருக்கோமோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்க போகிறோம், -1. அப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 + 1 ப்ளஸ் பி இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 - 1 கொடுக்க போகிறோம். இப்போ 1 ஈக்குவல் டு இந்த -1 + 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு ஏ வந்து 0 தான். இந்த பி அப்படி எழுதிக்கிங்க. இந்த -1 - 1 வந்து என்ன, -2. தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்துகிட்டு கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்கள். எங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 - 1 கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டம் என்ன வருது பாருங்கள், -2. இதைத்தான் வந்து என்ன சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதியிருக்கோம், -2. நம்மளுடைய எய்ம் என்ன, பீனுடைய மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த 1 இருக்காது அப்படியே எழுதிக்கங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -2 இங்கே கீழே வரும்போது /-2 ஆகும். அந்த மைனஸை வந்து டினாமினேட்டரில் கொடுத்தாலும் ஒன்று தான், நியூமரேட்டரில் கொடுத்தாலும் ஒன்று தான். நான் வந்து நியூமரேட்டரில் கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நம்மளுடைய எய்ம் வந்து பியினுடைய மதிப்பை இங்கே கண்டுபிடிக்கிறோம். அதனால் பி அப்படியே வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -2 இங்கே வரும்போது /-2 மாறும். அப்போ அந்த -2 சைன் வந்து டினாமினேட்டரில் கொடுத்தாலும் ஒன்று தான், நியூமரேட்டரில் கொடுத்தாலும் ஒன்று தான். 1/-2னாலும் கரெக்டு தான், -1/2னாலும் கரெக்டு தான். நான் நியூமரேட்டரில் மைனஸ் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போ ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 4ல் ஈக்குவேஷன் 1 வந்து இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 1/x - 1 இன்ட்டு x + 1 ஈக்குவல் டு, இது இங்கே ஏ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1/2. ஏக்கு பதிலாக நியூமரேட்டரில் 1ம் டினாமினேட்டரில் 2ம் கொடுக்க போகிறோம். நியூமரேட்டரில் 1ம் டினாமினேட்டரில் 2. ஏக்கு பதிலாக 1/2ன்னு கொடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் x - 1 அதை அப்படியே எழுதிடுங்க. நடுவில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் வச்சுக்கலாம். பிக்கு பதிலாக மதிப்பு பாருங்கள், -1/2. அப்போ பிக்கு பதிலாக நியூமரேட்டரில் -1ம் டினாமினேட்டரில் 2ம் கொடுக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் என்ன கொடுக்கலாம், -1, டினாமினேட்டரில் வந்து 2. புரியுதுங்களா? நியூமரேட்டரில் -1, டினாமினேட்டரில் வந்து 2. அப்போ இங்கே டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏக்கு பதிலாக 1/2ன்னு கொடுத்துருக்கோம், பிக்கு பதிலாக -1/2ன்னு கொடுத்துருக்கோம். டினாமினேட்டர் அப்படியே எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நம்ம கண்டுபிடிச்சது எப்படி கரெக்டானு சொல்லி பார்க்குறதுக்காக இது வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு ஃப்ராக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.